அன்பார்ந்த வாலிப நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கைய வசந்த காலமா மாத்துற இந்த லெந்து காலத்தை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சு தொடர்வோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை மையமாக கொண்டு பகிர்வும் இறையரசும் என்ற கருப்பொருளின் கீழ் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த பகுதியிலே ஒரு சிறுவன் தன்னிடத்தில் உள்ள 5 அப்பம் 2 மீனை பகிர்ந்தளிக்கக்கூடிய நிகழ்வு நாம் அறிந்ததே. இந்த சிறுவனுடைய பங்களிப்பு அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் நன்மை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை இந்த சிறுவனுக்கு தெரியாது தான் கொடுக்கின்ற இந்த சிறு பங்களிப்பு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடும் என்பது. அதுபோல்தான் நாமும் நம் சமூகத்திலே செய்கின்ற சின்ன சின்ன பகிர்தல் அநேக மக்கள் நன்மை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஒருவேளை பகிர்தல் அல்லது கொடுத்தல் என்று நாம் யோசிக்கும் பொழுது நாம் பொருளாதாரத்திலே வலிமையானவர்களாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் பிற மக்களுக்கு கொடுத்து உதவ முடியும் என்ற புரிதல் நமக்கு இருக்கும் என்றால் அது அப்படி அல்ல. நாம் நல்ல எண்ணங்களை இந்த சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது நேர்மறையான பல நல்ல மாற்றங்களை சமூகத்தில் ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த பொதுத் தேர்வு காலங்களிலே நம்மோடு உடன் வாழ்கின்ற மாணவ மாணவியர்களை, தம்பி தங்கச்சிகளை அழைத்து அவர்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உற்சாகமிகும் வார்த்தைகள் அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக, ஆற்றலாக இருக்கக்கூடும். அதேபோல் நாம் அனைவரும் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இந்த காலங்களிலே நல்ல தலைவர்களை தெரிவு செய்து நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது நாம் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது மிக சிறந்த அரசியலை இந்த சமூகத்திலே கட்டி எழுப்பும். இப்படியாக நல்ல எண்ணத்தின் வழியாக, நல்ல சொற்கள் வழியாக, நல்ல செயல்பாடுகள் வழியாக விண்ணுலகில் மட்டுமல்ல மண்ணுலகிலும் கடவுளுடைய இறையரசை கட்டி எழுப்ப நம்மால் முடியும். அப்படிப்பட்ட கருவிகளாக கடவுள் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமீன்.